நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் இயேசுவே என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக நாங்கள் தெளிவடைவோம் ஆண்டவரே. உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, உடைய கல்வாரியின் அன்பை குறித்து ஆண்டவரே, இயேசப்பா உடைய கல்வாரி நேசத்தை குறித்து ராஜா, அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், எது செய்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளத்தக்க கிருபை தாங்க ராஜா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ராஜா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே ராஜா. அது அன்பு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காலத்தில் நாங்கள் பிரவேசிக்கிற அந்த நாட்களில் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தினால் வார்த்தை எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு இந்த இயேசு வேண்டாம், இவருக்காக நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறேன், எவ்வளவோ அவருக்காக உழைச்சிருக்கிறேன். இயேசுவின் அன்பை, கல்வாரி சிலுவையின் சிந்தனை, அவர் அன்பை குறித்து நான் எவ்வளவோ, கல்வாரியின் அன்பை குறித்து நான் எவ்வளவோ மக்களை எப்படியாவது ஆதாயப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சி நாங்கள் உழைச்சோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு தன் கைகளில் தன் சிறுமகளை கையில் ஏந்தினவராக, ஒரு கையில் பிள்ளைய ஏந்தினவராக, ஒரு கையினால் அந்த மண்ணை அள்ளி, கீழே இருக்கிற மண்ணை அள்ளி என்ன செய்கிறாரு, வானத்துக்கு நேராக தூக்கி வீசி எறிந்து, எனக்கு இந்த இயேசு வேண்டாம், எனக்கு இந்த இயேசு வேண்டாம் சொல்லிட்டு என்ன செய்தாராம், மறுதளித்து, இயேசுவை மறுதளித்து அவர் என்ன செய்தார், பின்வாங்கி போனாராம். இது எங்கே நடந்ததுன்னா ஹங்கோங்கிற மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் ரெண்டு அருமையான ஒரு டேவிட்ங்கிற சகோதரனும் அது சியாஃப்ளட்டுங்கிற ஒரு சகோதரியும், இவங்க ரெண்டு பேரும் அந்த மலைப்பகுதியில் என்ன செய்தாங்க, ஊழியம் பண்ணாங்க. காங்கோங்கிற மலைப்பகுதியில் ரெண்டு பேரும் ஊழியம் செய்தாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர்கள். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இந்த சியாஃப்ளட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சிறு வயதிலேருந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க, வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ ஆண்டவருக்கு நான் எதையாவது நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவர் அந்த வாலிப பருவத்தில் ஒரு அருமையான ஒரு துணைவர் கிடச்சார். அவர் பேர் டேவிட். அந்த டேவிட் அவர் ஆத்மா பாரம் உள்ளவர். இவளுக்குள்ளே சியாஃப்ளட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா பாரம் இந்த சகோதரனுக்கு என்ன செய்துச்சு, காணப்பட்டுச்சு. அப்போ ரெண்டு பேரும் திருமணமான உடனே என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் நம்ம என்ன செய்வோம், ஸ்வீடன் நாட்டிலேருந்து அந்த ஹாங்காங்கிற மலைப்பகுதிக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், பெறப்பட்டாங்களாம். அப்போ அவங்க பெறப்படும்போது இவங்க கூட சேர்ந்து இணைந்து அவரோட ஊழியம் செய்வதற்காக அவர் ஃப்ரெண்டு பேர் ஜாக்சனும் அவர் மனைவியும் இவரோடு சேர்ந்து, டேவிட்டுடைய ஃப்ரெண்டு ஜாக்சன் அவருடைய மனைவியும் சேர்ந்து 4 பேராக என்ன பண்ணாங்க, நம்ம 4 பேராக நம்ம என்ன செய்வோம், ஹாங்கோங்கிற மலைப்பகுதிக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன செய்தாங்க, புறப்பட்டு போனாங்க. அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டாங்க. சுவிசேஷம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் சத்தியத்தை கேட்பதற்கு அங்கே யாருமே இல்லை, கட்டின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டு கல்வாரி அன்பை பற்றி சொல்வதற்கு, அதை செவி கொடுத்து கேட்பதற்கு அங்கே என்ன செய்யலை, யாருமே இல்லை. ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. இவங்களை அந்த மலைப்பகுதிக்குள்ளே என்ன செய்யிட்டாங்க, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 500 மீட்டர் அந்த மலைக்கு கீழே அடிவாரத்தில் 500 மீட்டர் தள்ளி அந்த அடிவாரத்தில் என்ன செய்தாங்களாம், குடிசை போட்டுக்கிட்டாங்களாம். குடிசைன்னா அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு
குடிசை போட்டு அந்த 2 குடும்பத்தினரும் என்ன செய்தாங்களாம், அங்கே என்ன செய்தாங்க, வாழ்ந்து வந்தாங்களாம். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவங்க அந்த குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு வியாதி பரவிட்டே இருந்துச்சு. என்ன வியாதினா காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் வந்து மூளை வரி என்ன செய்யும், பாதிச்சு அப்படி நிறைய பேர் என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. அந்த 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 மலைப்பகுதியில் வந்து நிறைய பேர் மரித்து போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த அந்த மலைவாழ் பகுதியில் உள்ள தலைவர், அவர் வந்து ஒரு கடின இருதயம் உள்ளவன். அவர் வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இங்கேயே இருக்கக்கூடாது, உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடினம் உள்ளவனாக அவன் என்ன செய்றாங்க, விரட்டினதுனால தான் அவங்க கீழே வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியத்தையும் சொல்ல முடியல, அவங்கள அங்கே என்ன செய்யல, குடியிருக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. உடனே தான் அவங்க என்ன செய்தாங்க, கீழே இறங்கி வந்து அதில் குடிசை போட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த வியாதி பரவுது. அந்த வியாதி பரவும்போது அதில் பாதிக்கப்பட்டது அந்த டேவிட்டுடைய ஃப்ரெண்டு ஜாக்சனுக்கும் அவன் மனைவிக்கு இந்த காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்த உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேவிட்டை வந்து சொல்கிறாங்க, இந்த காய்ச்சலோடு நாங்கள் என்ன செய்யல, இங்கே இருக்கலை, நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழே போயிடுறோம், கீழே போய் கீழே உள்ள அங்கே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நீ வந்து அதற்கு பிறகு நான் நல்ல சுகமாகி நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம், மேலே வர்றோம். இல்லைன்னா உனக்கும் இப்படி காய்ச்சலோ ஏதோ கஷ்டம் வந்தால் நீ என்ன செய்யுது, கீழே இறங்கி வந்துரு. கீழே இறங்கி வந்து நம்ம 4 பேராக சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஸ்வீடன் நாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, ஜாக்சன் போகும்போது கூட நீயும் வந்துரு, நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கே போயிருப்போம், கீழே இறங்கி போயிடுவோம், அந்த ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டேவிட்டும் அந்த சியாஃப்லட்டு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் வர போகிறதில்ல, எப்படியாவது நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவர் எங்களுக்கு போச்சுன்னது இந்த இடம்தான், நாங்கள் ஜெபித்து ஆண்டு சமத்தில் கேட்கும்போது இந்த ஹாங்காங் மலைப்பகுதிக்கு போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனது ஆண்டவர் தான், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம், ஆத்மா இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், துணிகரமாக வைராக்கியத்தோட ஆத்மா ஆதாயம் இல்லாமல் நாங்கள் வெளியில் வரமாட்டோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த அவங்க ஆண்டுடைய சத்தியத்தை சொல்கிறாங்க, எப்படியாவது ஏதாவது வார்த்தை வருமானு சொல்லி கேட்க பார்க்குறாங்க, இல்லை. இந்த நேரத்தில் இந்த சியாஃப்லட் வந்து என்ன செய்கிறாங்க, கன்சீவ் ஆகிறாங்க. கன்சீவ் ஆகினான்னா இந்த இவருக்கு வந்து அந்த 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 மலைப்பகுதி அந்த மலைவாசியினுடைய தலைவருக்கு வந்து அவர் பெர்மிஷன் இல்லாமல் அங்கே எதுவுமே அவங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்யுது, என்னது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு நாள் தற்செயலாக அந்த தலைவன் வந்து இந்த சகோதரியை சியாஃப்லட்டை பார்க்கும்போது அவளுடைய வயிறு வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் பெருசாக தருதுன்னு அந்த தலைவனுக்குள்ள ஒரு இறக்க குணம் வந்துடுச்சு. இறக்க குணம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுறேன், நீ சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. அவன் என்ன சொல்கிறான்னா, வாரத்துக்கு ஒரு முறை நான் உனக்கு என்ன செய்வேன், முட்டை, கோழி, பால் நான் இவளுக்காக சியாஃப்லட்டுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தாராம், அனுப்பி வச்சாராம். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வாங்க, அந்த சாப்பாடு வந்து அந்த அந்த இவளுக்காக சியாஃப்லட்டுக்காக அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக அந்த சகோதரன் இருதயத்தில் ஆண்டவர் பேசினதுனால, அந்த இறக்க குணத்தை கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா, சாப்பாடு அந்த சகோதரிக்காக சாப்பாடு என்ன செய்தார், கொடுத்தாரு. அது யாருக்கு வந்து கொடுத்தானா, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன பையன்கிட்ட அவர் அந்த முட்டை, கோழி, பாலை என்ன செய்வார், கொடுப்பார். முதல் வாரம் வந்துச்சு, அதை வாங்கிட்டு அந்த பையன் வேகமாக ஓடிட்டான். 2வது வாரம் வந்துச்சு, அந்த பையன் கொடுத்தான், அந்த பையன் ஓடிட்டான். இந்த மகளுக்கு சும்மா இருக்க முடியல, ஏசப்பா நான் என்ன பண்ணணும், என்னை கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் ஒரு ஆத்மா கூட கிடைக்கல, நான் வெறுமையாக நான் போகணுமா, எனக்கு ஆண்டவரே நீங்கள் வழியை காட்டுங்கன்னு சொல்லி அந்த மகள் என்ன செய்தாலாம், ஜெபித்து கொண்டிருந்தாலாம். அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த மகளுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த சின்ன பையனுக்கு ஆண்டோடைய வசனத்தை விதைத்தால் என்ன அப்படின்னு சொல்லி இருதயத்தில் அவளுக்குள்ளே என்னச்சு ஆண்டவர் பேசினார். அதே போல் அடுத்த 3வது வாரம் வந்துச்சு, அந்த சிறுமகன் எப்போ வருவான்னு சொல்லி என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ அதே டைம் வந்தான். அந்த பையன் வந்த உடனே
அவனுக்கு முட்டை பால் கோழி கொடுத்த உடனே அந்த சகோதரி அவளை என்ன செய்யல, மெதுவாக அவன் கூட என்ன பேச்சு கொடுக்குறான். தம்பி, உன் பேர் என்ன? கர்சனையோடு நீ எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே, உன் பேர் என்ன? நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசட்டுமா அப்படின்னு சொன்னேன்னா அந்த சிறுமகன் என்ன பண்ணாங்க தெரியுமா, சரின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து என்ன செய்தாங்க, அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. இவன் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான இவளை ஏவுனதுனால அந்த சின்ன மகன், ஒரு மகன் தான். நம்ம யோசிப்போம், நிறைய கூட்டம் வரணும், நான் பேசணும், அப்போ தான் அதான் ஊழியன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் பாருங்கள், அந்த சின்ன பையன், அந்த சின்ன ஒரு மகனுக்கு மட்டும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை அவள் என்ன செய்தா, எடுத்தா. ஆண்டரை பற்றி அன்பை பற்றி மெதுவாக என்ன செய்தா, சொல்ல ஆரம்பித்த அந்த நாட்களில் அவளுக்கு என்ன நல்லா பராமரித்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு என்ன செய்து, கன்சீவான அவள் என்ன பண்ணா, ஒரு குழந்தைய என்ன செய்தா, பெற்றாள். இந்த பையன் வந்துக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு வாரமும் வந்து வர இவன் அவளுக்கு என்ன செய்ய, சுவிசேஷம் சொல்கிற மட்டும் அவள் என்ன செய்யலை, விடவே இல்லை. அப்போ அவளுக்கு அந்த பலவீனத்தை பார்த்தா அவளுக்கு என்ன செய்தாங்க, இதை கொடுத்தாங்க. அப்போ இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு என்னச்சு பேரிட்டாங்கன்னா, ஏன்னு சொல்லி பேரிட்டா. ஏன் சொல்லி என்னச்சுதா பேரிட்டா. அந்த பெயர் விட்ட பிறகு அந்த 10 வாரம் கிடச்சிச்சு. 10 வாரம் கிடச்ச பிறகு அவள் என்ன பண்ணா, 10 வாரம் அந்த சின்ன 10 வாரம் கழித்த பிறகு அந்த சின்ன பிள்ளைக்கு 10 வாரம் கடந்து போச்சு. அப்போ 2 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கிடுவோமே, 2-3 மாதம் குழந்தை இருக்கும்போது இந்த மகள் வியாதிப்பட்டாங்க. இந்த மகள் அந்த ஷியாஃப்லட்டுக்கு என்ன செய்ச்சு, அதே காய்ச்சல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 14ஆவது நாளில் என்ன செய்தாங்களாம், மரித்து போனாங்களாம். மரித்து போன உடனே அவன் டேவிட் தன் மனைவியை ரொம்ப நேசித்தான். அது மாத்திரமல்ல, தன் பிள்ளையும் ரொம்ப நேசித்தா. இப்போ மனைவி இறந்து போனான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, அந்த பிள்ளையை கைகளில் பிடி தூக்குனவனாக என்ன செய்தான், கொண்டு போய் தன் மனைவியை என்ன செய்தான், அடக்கம் பண்ணான். அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப அழுறான், உருண்டு புரண்டு அழுறான். அழுது முடித்த பிறகு நான் என்ன செய்வேன், இனிமேல் என்னுடைய இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும், என்னால் முடியாது, என் மனைவி இல்லை, நான் மனைவியோடு வந்தேன், ஆனால் இன்றைக்கு யார் இல்லை, என் மனைவி இல்லை, நான் இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது. இந்த இயேசு ஊழியத்தின் பதில் எங்கே அழைத்து வந்தாங்க, ஆனால் இன்றைக்கி இயேசு என்ன செய்யிட்டாங்க, என் மனைவி எடுத்துக்கொண்டாங்க, நான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லி அவர் என்ன செய்தார், மறுதளிச்சாராம். சிலுவையை ஆண்டவரை சிலுவையில் மறுபடியும் என்ன செய்தாராம், அறைந்தாராம். ஆண்டவரை மறுதளித்து ஆண்டரை என்ன செய்தாராம், மறுபடியுமாக அந்த சிலுவையில் என்ன செய்தாராம், அறைந்தாராம். அது மறுதளித்து அந்த சின்ன பிள்ளைய கையில் ஏந்திட்டு அவர் என்ன செய்கிறாராம், அப்படியே அவர் அடக்கம் பண்ணிட்டு அந்த சின்ன பிள்ளையை ஏந்தினவராக மறுபடியும் கீழே வந்தாராம். தன்னுடைய ஃப்ரெண்டை தேடி, அந்த ஜாக்சன் சொன்னார்ல, நீ உனக்கு என்ன நேரிட்ட நீ என்ன கீழே வந்துட்டா உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அதே போல் அவர் என்ன செய்தாராம், கீழே இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து அங்கே பார்த்தானக்கும் ஜாக்சன் அவர் மனைவி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இருந்த உடனே அவர்கிட்ட தன்னுடைய மனைவி இறந்ததை சொல்லி அழுறான். என் மனைவி இல்லை, இறந்துட்டா அப்படி சொல்லி இந்த சிறு பிள்ளையை மட்டும் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இனிமேல் இந்த இயேசு எனக்கு வேண்டாம். ஜாக்சன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இல்லை எனக்கு இந்த இயேசு வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சின்ன பிள்ளை அவர் கையில் ஜாக்சன்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன செய்த போயிட்டு அவர் என்ன ஆனார், என்ன நிலைமையில் இருக்கிறாரு சொல்லி யாருக்குமே என்ன செய்யறது தெரியாது. இந்த ஜாக்சனும் ஒரு மனைவியும் இந்த சியாஃப்லட்டுடைய மகள் ஏனை கையில் ஏந்தினவர்களாக அந்த சிறு மகளை அவங்கள என்ன செய்தாங்களாம், வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். வளர்த்தவங்க ஒரு 2-3 மாதம் அவங்க அவளை கையில் வச்சுருக்குறாங்க. இப்போ அவள் 3 மாதம், இப்போ 2 மாதம் அவளை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்ன செய்கிறாரு, ஜாக்சன் இறந்து போகிறாரு. அதுக்கு அடுத்த மாதத்துலேயே அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. 2-3 மாதத்தில் என்ன செய்கிறாங்க, பிள்ளை இறந்துடுறாங்க. அப்போ இந்த பிள்ளை மட்டும் எப்படி இருக்குது, தனிமையில் விடப்பட்ட பிள்ளையாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, ஒரு அநாத விடுதலை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் விடுறாங்க. அங்கே இருக்கும்போது தான்
அங்கேருந்து ஒரு அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு தம்பதியினர் என்ன செய்கிறாங்க, தற்செயலாக அந்த பக்கம் வர்றாங்க. வரும்போது இந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த பிள்ளையை தங்கள் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டுட்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஏன்னு சொல்லி பேர், ஸ்வீடன் நாட்டு மொழிப்படி அதுக்கு ஏன்னு சொல்லி பேர். ஆனால் இப்போ அவங்க அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு போன பிறகு அந்த பிள்ளைக்கு ஆகின்னு சொல்லி பேரிட்டு அந்த பிள்ளைய என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. அந்த வளர்ந்து அந்த பிள்ளை வாலிப வயசு ஆகுது. வாலிப வயசு ஆனது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை இப்போ என்ன செய்யுது, அந்த பைபிள் காலேஜில் அதை என்ன செய்து படிச்சுக்கிட்டு இருக்குது. தன்னுடைய ஸ்கூல் லைஃப்பை முடித்து காலேஜ் லைஃப்பில் வந்து வேதாகம கல்லூரியில் என்ன செய்து படிக்குது. இது படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட படிக்கிற ஒரு பையன் அவள் என்ன செய்கிறாங்க, தகப்பனாருடைய பெர்மிஷனோட அவங்களோட திருமண காரியம் என்ன செய்கிறது முடியுது. ஹட்சன் தேவ்ங்கிற ஒருத்தர் அவர் என்ன செய்கிறா, அவள் கல்யாணம் முடிக்கிறா. ஆகி, சியாஃப்ளட்டுடைய மகா ஆகி வந்து ஏன்கிறவா அவள் வந்து யாரை முடிக்கிறா, ஒரு ஹட்சன் தேவ்ங்கிறவரை என்ன செய்கிற திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ திருமணம் முடிக்கும் போது 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எந்த காலேஜில் படித்தாங்களோ அந்த காலேஜிலே அவங்க என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பல வருடங்கள் கடந்து போச்சு. பல வருடங்கள் கடந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் அவங்க நல்ல வேலை பார்க்குற பார்த்து அவங்க கையில் ஒருத்தங்க வந்து ஒரு 10 நாள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் லீவு தரோம், அந்த நாட்களில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்க 2 நம்ம எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்காங்க. ஒன்று ஹாங்கோக்கு போகுமா, அவங்க அம்மா மரித்த அந்த கல்ற அங்கே இருக்குது, அங்கே போவோமா, இல்லைன்னா நம்ம எங்கே போவோம். அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏனுக்கு வந்து இவளுடைய பிறப்பின் ரகசியங்கள் எல்லாம் அவளுக்கு என்ன செய்தோம், எங்கே பிறந்தா, பெற்றோர் யார், இப்போ நான் எங்கே, இது வளர்ப்பு பெற்றோர் எல்லாம் அவளுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே இவளுக்கு ஒரு இந்த கேள்விக்குறியாக இருந்துச்சு. அவளுக்கு இன்னொரு எண்ணம் என்னன்னாக்கோ, அவங்க அப்பா எங்கே இருக்கிறாங்க, அவங்க ஜியாஃப்ளோட்டை இறந்து போயிட்டாங்க, ஆனால் இருக்கிறது யார், நம்ம அப்பா டேவிட் இருக்கிறாங்க, அவர் எப்படியாவது பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் மறுதளிச்சிட்டாருங்கிறது அந்த ஆகிக்கு தெரியும். அவனை எப்படியாவது நம்ம தகப்பனை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன போகிறாங்க, நேராக அப்போ வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, ஸ்வீடன் நாட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டிக்கெட்டு ஸ்வீடன் நாட்டுக்கு என்ன டிக்கெட் எடுக்கிறாங்க. அதே போல் 2 பேருமா என்ன செய்கிறாங்க, இப்போ 10 days லீவு, அந்த லீவில் அந்த ஸ்வீடன் நாட்டுக்கு போய் அங்கே என்ன செய்கிறாங்க, தந்தையை தன் தகப்பனை என்ன செய்கிறா, தேடிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளும் தேடுறா, தகப்பனை என்ன செய்யலை, கண்டுபிடிக்க முடியலை. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, மறுபடியும் தண்டு தேசத்துக்கு அவள் என்ன செய்யணும், அமெரிக்கா தேசத்துக்கு திரும்பணும். இந்த 2 நாள் இருக்கிற நேரத்தில் பாரத்தோடு, ஏசப்பா எப்படியாவது என் தகப்பனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ஆண்டோட ஜெபித்து அவள் என்ன செய்ய போகிறா. அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவாக போகும்போது ஒரு வீட்டு முன்னாடி என்ன செய்யுது, எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு வாசம் என்ன செய்யுது, அந்த வீட்டு முன்னாடி என்ன செய்யுது, எழுதப்பட்டிருக்குது. அப்போது அதில் எழுதப்பட்டிருக்க வார்த்தையானது என்னன்னாக்கோ, இயேசு நாமத்தை சொல்லி யாரும் எங்கே வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இது வந்து தடை செய்யப்பட்ட இடம். இந்த வீடு வந்து தடை செய்யப்பட்ட இடம், அதனால் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படி சொன்னோன்னே இவளுக்கு நினைப்பு வந்துட்டு, சரி இது நம்ம அப்பா தான் இங்கே இருப்பாங்களா இருக்கும், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா மறுதளிச்சிட்டான், இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டான். அதனால் இது யார் தான், நம்ம தகப்பன் தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, கதவு போய் தட்டின உடனே அங்கே வந்து ஒரு கதவு திறக்கப்படுது. உள்ளே போய் பார்க்குறா, தூரத்தில் ஒரு சேரில் கையில் மது பாட்டிலோடு அவர் என்ன செய்கிற ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சிட்டு இதுதான் நம்ம தகப்பன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மகள் போய் நின்றுக்கிட்டு டேடின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா அவர் தனது மகள்னு சொல்லி அவருக்கு என்ன செய்ச்சு, தெரிஞ்ச உடனே அவர் ஓடி வர்றாரு. ஏன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஓடி வந்து என்ன செய்கிறாரு, மகளை கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்ச உடனே 2 பேரும் அழுகிறாங்க.
அழுது ரொம்ப இது பண்ணணும். சொல்கிறாரு, நீ இப்போ எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, நான் இப்படி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறேன், என் பேர் இப்போ ஆகி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவள் சொல்கிறா. அப்போ தகப்பனை குறித்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இவள் வந்து இந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது அவள் ஒரு நாள் அந்த தெருவழியாக வேலையை முடிச்சுட்டு அவள் தெருவழியாக போகும்போது நிறைய பேர் ஸ்வீடன் மொழி பேசுகிறவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. அதில் 350 அந்த இதில் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற மொழி அவளுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க சொல்லி அவளுக்கு தெரியல. ஏன்னா ஸ்வீடன் மொழி அவளுக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்னு அவள் என்ன பண்ணுறான்னா, அதுக்கப்புறம் தான் அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதில் அவங்க பேசுகிற காரியத்தை வச்சு ஒரு லெட்ரு கிடைக்குது, ஒரு இதில் வந்து லெட்டரில் கிடைக்குது. அப்போ அந்த லெட்டரை வாசிக்க அவளுக்கு மொழி தெரியல. உடனே அந்த அவ கூட வேலை பார்க்குறவங்க, அவரோடு வேலை பார்க்குறவங்ககிட்ட ஸ்வீடன் மொழி தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் இதை போய் கொடுத்து இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும் சொல்லும்போது, இப்படி ஸ்வீடன் தேசத்தில் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு 350 குடும்பம் இருக்குது, அவங்களாம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படி சொன்ன உடனே தான் இவள் அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க நம்ம எங்கே போவோம், ஸ்வீடன் தேசத்துக்கு போவோம்னு சொல்லி போகிறா. இப்போ தகப்பனை பார்த்த உடனே அவள் கண்ணீர் விட்ட உடனே அவள் சொல்கிறா, டாடி ஸ்வீடனில் வந்து இப்போ இந்த ஹாங்காங்கிற இதில் வந்து ஒரு 350 குடும்பம் இருக்குதான். இப்போ ஸ்வீடன்லேருந்து அமெரிக்க தேசத்துலேருந்து ஸ்வீடனுக்கு வந்திருந்தாங்க, ஸ்வீடன் தேசத்துலேருந்து வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க அமெரிக்க 350 குடும்பம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா வர்றாங்க, அவங்க 3 பிள்ளைகளும் வராங்க. இவன் நினச்சிக்கிட்டா, அப்பா மறுபடியும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அவருக்கு 3 பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இப்படி இருக்கும்போது அவங்க அப்பாட்ட நினச்சிடா ஆண்டர் அன்பை பற்றி சொல்கிறா, அப்பா வேண்டாம், இந்த குடியெல்லாம் வெறுத்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அம்மா நினச்சிருக்கிறாங்க, அம்மா பரலோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க விதைச்ச விதை நினச்சில வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்ன உடனே இவருக்கு வந்து நினச்சிறாரு, அவர் என்ன செய்கிறார், மனம் திரும்பி அப்போ அவர் வந்து மனம் திரும்பி மறுபடியுமாக ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக ஒரு கொஞ்ச நாட்களில் அவரும் என்ன செய்கிறாரு, இறந்து போன பிறகு அவளை மகளை பார்த்து ஒரு 2 மாதம் கூட அவர் என்ன செய்யல, உயிரோடு இருக்கல, அவர் மரித்து போயிடுறாரு. மரித்து போனோன்னே இவா என்ன செய்கிறா, மறுபடியுமாக தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவள் என்ன செய்கிறா, கிளம்பிச்சு. அப்படி அங்கே இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஊழியர் வர்றாரு அமெரிக்க தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி 1,10,000 சபை உள்ள ஒரு ஊழியக்காரர் இங்கே வராரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, அந்த 2 பேருமாக போகிறாங்க. ஏனும் அவர் கணவர் 2 பேருமாக ஹட்சன்னு சொல்லி என்ன செய்கிற 2 பேரும் போகிறாங்க. அங்கே போன இடத்துல அந்த ஊழியர் எழுமி நின்று பேசுகிறார், பயங்கர கூட்டம். அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், ஹாங்கோங்கிற மலைப்பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். அப்போ அந்த நாட்களில் எதுவுமே கிடையாது, யாருமே ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரு சகோதரி வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பத்திரிக்கையில் போடப்பட்டிருந்தது வந்து அந்த ஒரு பேப்பர் கட்டிங் இருந்துச்சுல, அதில் வந்து ஒரு கல்றை போடப்பட்டிருந்துச்சு, அதில் சிலுவை அடையாளம் போட்டிருந்துச்சு. அந்த சிலுவை அடையாளத்தையும் அந்த கல்லறையும் பார்த்தது, கீழே நேம் வந்து ஜியாஃப்ளட்டோன்னு சொல்லி எழுதி போட்டிருந்துச்சு. அப்போ அதை பார்த்த உடனே தான் இவளுக்குள்ள ஆகிக்குள்ள ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்பாட்ட போய் அதை காட்டின பிறகு தான் அம்மாவுடைய கல்லறை தோட்டத்தை பாருங்களேன், இவங்க மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வந்து அவர் மனம் திரும்பின உடனே தான் அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டத்தை எப்படியாவது நம்ம பார்க்க போகணும்னு சொல்லி போன இடத்துல தான் அவர் பேசி கொண்டு இருக்கும்போது சியாஃப்ளட்டுன்னு சொல்கிறாரு, அந்த சகோதரியால் தான் அந்த பகுதிக்கே ரட்சிப்பு வந்தது, இத்தனை லட்சம் ஜனங்கள் அந்த ஜனத்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொன்னேன்னு இந்த சகோதரி ஆகி வந்து என்ன செய்யல, அவளை சும்மா இருக்க முடியல. சியாஃப்ளட்டுன்னு சொன்னோன்னே இங்கேருந்து அவள் இருந்த இடத்துலேருந்து அப்படியே கதறா, மேலே கத்தி போயிட்டு நேராக ஸ்டேஜுக்கு
ஓடி அந்த சியாஃப்ளோட்டுடைய மகன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு நேரம் வந்துச்சேட்டா போயிட்டா. போனோன்னே மகான்னொன்னே அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் போதகராக இருக்கீங்களே, நீங்கள் எப்படி ஆண்டரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த சகோதரர் சொல்கிறாரு, நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு டெய்லி வாரத்தில் ஒரு நாள் முட்டை பால் கோழி கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, அவன் தான் நான். அவங்க சொன்ன சண்டே ஸ்கூலில் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய சபையை நான் என்ன செஞ்சேன், உருவாக்கிட்டேன். ஆண்டருடைய அன்பை உங்கள் அம்மா எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் விதைச்சாங்க, ஆனால் நான் இத்தனை லட்சம் பேரை நான் என்ன செய்தேன், ஆண்டருக்குள்ள நான் வழி நடத்தினேன் அப்படின்னு சொன்னேன்னு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுடைய பொண்ணு தான். இன்னொன்று அவர் சொல்கிறாரு, உங்கள் பேர் ஏன் தானே அப்படி சொன்னாக்க, ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன ரொம்ப சந்தோஷம். அந்த சபை போதகரை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை அந்த மகளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம அம்மா அந்த விதைச்சாலும் ஒரு கனியிலேன்னு சொல்லி நினச்சாங்க, ஆனால் இத்தனை லட்சம் ஜனங்களை ஒரு ஆத்மா மூலம் தன்னை பராமரிக்க வந்த அந்த ஒரு ஆத்மா மூலமாக இத்தனை பேர் இந்த சபையை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதான் ஒரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டிருக்குது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அந்த அம்மா சின்ன பிரயாசம்தான், ஊழியத்துக்கு சுற்றி வந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை. ஒரு சின்ன அற்பமான ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் தனக்கு ஆகாரம் கொடுக்க வந்த அந்த மகனுக்கு அந்த சுவிசேஷம் சொன்னது. அந்த நாட்களில் அது வேரூன்றி அது ஒரு மரமாகி நிறைய இலைகளை கொடுத்து நல்ல பூ பூத்து கனிகளை பெறுவதற்கு அன்று அப்படிப்பட்ட கிருபை அந்த சகோதரிக்கு என்ன செய்தாங்க, அன்று உருவாக்கினாங்க. ஒன்றுமில்லாத அந்த காங்கேய மலைப்பகுதி முழுவதுமாக ஆண்டவருக்கு சொந்தமானது. ஒரு சத்தியம் இல்லையே, ஒரு ஆத்மா இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போன அந்த நேரத்தில் கூட சொன்ன விதை, தனக்கு ஆகாரம் கொடுக்க வந்து அந்த சகோதரனுக்கு சொன்ன அந்த விதை என்ன செய்ச்சு, அநேக ஆத்துமாக்களை கொடுத்துச்சு. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய அன்பை பற்றி, கல்வாரி அன்பை பற்றி மற்றவருக்கு சொல்கிறோமா? ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஐயோ கூட்டம் வரலையே, நான் விதைச்சிட்டேனே, ஆத்துமாக்கள் இல்லையே அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சோர்ந்து போகலாம். அந்த சோர்வு எதுவும் நமக்கு காணப்படாதபடி நம்ம விதைச்சிட்டோமா, அவர் விளை செய்கிறவர் யார் தான், இயேசு ஒருவர் தான். கனி கொடுக்க வைக்கிறவர் அவர் தான், அவர் கனியில் நிலைத்திருக்க வைக்கிறவர் அவர் தான். ஆனால் ஆண்டு சமூகத்தில் நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய எல்லாத்தையும் பாரத்தை வச்சு விட்டு நம்ம படுகிற பிரயாசங்கள், ஆண்டவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவருக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம், அந்த பிரயாசத்தை அறிந்திருக்க கர்த்தர் ஒரு நாள் வீண் போகாதபடி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை மீட்ப கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா அந்த நாட்டில் கேட்ட கதையின் மூலமாக, உடைய வார்த்தையின் மூலமாக, ஏசப்பா நீர் மறந்து விடுவதற்கு ஆண்டவரே அநீதியுள்ள தேவன் அல்ல. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பலனை காண்பாய் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அதே போல் போடுகின்ற ஆகாரமானது அநேக பலன் கொடுப்பதற்கு உதவி செய்யறதுக்கு வல்லமையுள்ள தேவநீர் ஒருவர் தான் மாத்திரம். போட்ட விதையானது பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் மறவாத தேவனாக இருந்து கனி கொடுப்பதில் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. இந்த 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 லெந்தன நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்கு எப்படியாவது நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று சொல்லி, விதைப்பேன் என்று சொல்லி நம்ம தீர்மானத்தோடு நம்ம செய்வோம், கடந்து செல்வோம். அவர் நம்மளை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவனே அல்ல. நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம படுகிற பிரயாசங்களும் அவர் மறந்து விடவே மாட்டார். ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நாள் கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக, கதைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீர்மானம் எடுத்த தீர்மானத்தில் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.